சாயங்காலம் எழுந்துச்சி பார்த்தா பால் காலி ஆயிடுச்சு. இந்த மனுஷனை போய் பால் வாங்கிட்டு வர சொன்னால் லேப்டாப் பிடிச்சின்னு உட்காந்துருக்காரு. என்னடா அவங்க ஆஃபீஸில் இன்றைக்கி சனிக்கிழமைடா, மறந்து போயிட்டியா? சனிக்கிழமை கூட ஆஃபீஸ் வரேன் நான். ஆமாம் இஷ்யூன்றாரு. ஐயோ பசி வேறு எடுக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி உருளைக்கிழங்கு 2 இருந்துச்சு, அதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸாச்சும் பண்ணி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி மிளகு பொடியெல்லாம் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கான பிளெண்டிங் மாவு எடுத்துக்கினேன். கொஞ்சமாக எடுத்து பார்த்தா கடல மாவு இருக்குது, கொஞ்சமாக பஜ்ஜி மாவு இருக்குது. ஐயோ இந்த மாவு பத்தாதேன்னு சொல்லிட்டு இந்த மாவு எடுத்து பார்த்தேன். இது என்னடா மாவுன்னு பார்த்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சிப்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சோள மாவை வாங்கி வச்சுருந்தேன். சரி அதையும் சேர்த்து கலருவோம், கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிக்கு சோடா மாவு, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் கேஸ் வராமல் இருக்கிறதுக்காக போட்டு கலக்கிட்டு அப்புறம் சட்னி ரெடி பண்ணலான்னு. ஏன்னா நம்ம போய் கடையில் சாப்பிட்டா சட்னியோடு வச்சு கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குன்றாங்க, நம்மளே அதை செஞ்சு பார்ப்போமே சொல்லிட்டு சட்னியை பண்ணிட்டு இருந்தேன். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை என்னென்னலாம் சாப்பிட்றதுலையோ அதெல்லாம் போட்டு அதில் போட்டு அரைச்சி மிளகு சீரகம் உப்பு எல்லாமே போட்டு சட்னி ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சுட்டு கடகடன்னு உருண்டையை பிடிச்சி போண்டா போட்டு ரெடி ஆகிட்டேன். எப்படியும் என் பொண்ணு சாப்பிடும்போது வெங்காயம் இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, வாய்க்கு வராதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன். அதனால் கொஞ்சமாகவே செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். சரி இன்னைக்கு ஈவினிங் எந்திரிச்சதான் ஹாலோவின் டே செலிப்ரேஷன் ஏதோ கிண்டியில் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாக்கெல்லாம் சொல்லி அவ்வளோ நல்லா மைண்ட் ஏற்றிட்டேன். அவள் என்னன்னு பார்த்தா இப்போ எந்திரிச்சதுலாம் பிடிச்சிட்ருக்கான், அங்கே போகணும், இந்த ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு. இவர் என்னென்னா ஆஃபீஸ் லேப்டாப் பிடிச்சிட்ருக்காரு. இவளை சமாளிக்கிறதா அவளை சமாளிக்கிறதானே தெரியல. மாவு பத்தாதுன்னு கொஞ்சம் சேர்த்து கலர்னா மாவு மீந்து போச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மொறுன்னு இந்த கிறிஸ்பியாக போட்டுட்டு இந்த குட்டீஸ்லாம் நம்மளாம் சாப்பிடுவோம்ல, என்னடா போட்டாலுமே இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த மொறுன்னு தான் எடுத்து சாப்பிடுவோம். அதை தான் என் பொண்ணு இப்போவும் பண்ணுறா. உள்ளே இருக்கிற போண்டாவை சாப்பிட்றீங்கன்னா ஓரத்தில் இருக்கிற கிறிஸ்பியாக மட்டும். சரி ஒரு வழியாக போண்டா ரெடி ஆகிடுச்சு. சரி வாங்க நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி வச்ச சட்னி இருக்குல்ல, இதோட கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுப்போம் அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட வரலான்னு வாடான்னு உக்காந்தா இரு தளபதியோட சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு, வா பார்ப்போன்னு. அப்படியே சாங்கையும் பார்ப்பீங்க, நான் செஞ்சு வச்ச போண்டா ஆறுது, வா சேர்ந்து சாப்பிட்டுனே பார்ப்போன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுனே பார்த்துட்டு இருந்தோம். இதில் ஒருத்திக்கு இந்த போண்டா இறங்கவே இல்லை. அவங்க அப்பா கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு கடைசி அழுந்துனே சாப்பிட்டேன். இந்த பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அழுந்ததுமே நல்ல இரும்பல் வந்துடுது, இரும்பிட்டு வாந்தி வர மாதிரி பண்ணிட்டு நம்மளை விட்டுருவாங்கன்னு நினச்சி இதே ப்ராக்டிஸாக வச்சுங்கிறாங்க. நீ அழுகு என்னன்னா பண்ணு, ஒரு போண்டாவாச்சும் சாப்பிட்டு எழுறேன்னு அவங்க அப்பா. எதனா பண்ணிக்கோங்க, நான் பான்னு போண்டா சாப்பிட்டு சாங்க கேட்குறோன்னு சொல்லிட்டு கேட்க வந்துட்டேன். இந்த சின்ன பையனே பரவாயில்ல போல, இந்த பெரிய பொண்ணு சாப்பிட வைக்கிறது பெரும்பாடாக இருக்குங்க. அவங்க எதனா பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம சாங்க கேட்போம் வாங்க. இதான் கடைசியாக தளபதியை பார்க்குறேன்னு நினைக்கும் போது கஷ்டமாகுது. ஆனால் டான்ஸ் வேறு லெவல், சாங் வேறு லெவல், கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸை பிச்சுக்க போது. டான்ஸ் ஆடுறவங்க யாருமே பார்க்கலங்க, தளபதியை தவிர. என்ன க்யூட்னஸ், என்ன ஸ்டெப்பு, என்ன ஸ்டைலு, வேறு லெவலு.